இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் கடந்த 2 ஆண்டு காலமாகவே கடன் பிரச்சனையினால் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சூரிய பகவான் வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டத்தை கொட்ட போகிறார் அப்படின்னே சொல்லலாம். இது நான் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி மார்ச் 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி நடைபெற இருக்குது. அதன் மூலிமா என்னென்ன மாற்றங்களை இந்த ரிஷபராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க, இந்த மாத கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற இன்னும் ஒரு 2-3 நாட்களில் பங்குனி மாதம் பிறக்க இருக்குது, அதிலிருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷப ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த பங்குனி மாதம் பிறக்க இருக்கு. அற்புதமான மாதம் இந்த பங்குனி மாதம். ஏன்னா சூரிய பகவான் தனது குருவான பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் வந்து அமர்ந்து இதுவரை நான் கற்ற பாடங்களுக்கெல்லாம் தன்னுடைய குரு கிட்ட சொல்லி மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த பங்குனி மாதம். இந்த மாதத்தில் நிறைய நல்ல காரியங்கள் நடைபெறும். ஏன்னா இந்த மாதம் பரவலாக பார்த்திங்கன்னா தேர்வு எழுதக்கூடிய மாதம். அதை இயற்கையாகவே இது வந்து அமைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த மாதத்தில் சூரிய பகவானும் இதனால் வரையில் கற்றத்திற்கு ஒரு மதிப்பெண் வந்து குரு கிட்ட கேட்பார். அதே மாதிரி தான் பரவலாக இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தான் பெரும்பாலும் மாணவர்கள் தேர்வு எழுதக்கூடிய ஒரு சமயமாக இது அமைந்திருக்கு. இதுவரை சம்பாதித்த சம்பாத்தியத்திற்கு அதற்கு தகுந்த வருமான வரி, செலவு, சேமிப்பு இதெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். 12வது மாதமாகிய இந்த பங்குனி மாதம் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திர பெருவிழாவும் நடைபெறக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். இந்த மாதத்தோட மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா ராமநவமி இந்த மாதத்தில் தான் இருக்கும். வழிபாட்டுக்குரிய மாதம், வைணவ மாதம், கல்யாண மாதம், தெய்வங்கள் திருமணம் நடைபெறக்கூடிய மாதம், தெய்வ மாதம் என பல பெயர் சொல்லி இந்த பங்குனி மாதத்தை அழைக்கிறோம். பங்குனி மாதம் ராமர் சீதாதேவியை மணந்த மாதம். இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிர்விடும் மாதம். அதே மாதிரி ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம். சந்திரன் 27 நட்சத்திரங்களை கொண்டது இந்த மாதம்தான். அதே மாதிரி திருமாலின் திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் இடம் பிடித்த ஒரு அற்புதமான மாதமும் இந்த பங்குனி மாதம்தான். இந்த பங்குனி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் நடைபெறும். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான மாதம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் வந்து அமர இருக்கிறார். அதனால் பங்குனி மாதம் முழுவதுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இதுனா வரையில் இருந்த கடந்த 2-2.5 வருஷமாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு. அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். திடீர்னு பண வரவு வரும், செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த ஒரு சொத்து கூட இந்த மாதத்தில் விற்று நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. பழைய கடன் இருந்தது அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த ரிஷபராசி அன்பர்கள் இனி வாழ இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதற்கான காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. நீண்ட நாட்களாக பிள்ளைகளுக்கு தள்ளி போன அந்த திருமணமெல்லாம் கூடி வரக்கூடிய மாதம். இதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசி குழந்தைகளுக்கு அமையும்.
கல்யாணம் கூடி வரும். வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். நீண்ட வருடங்களாக சென்று வர வேண்டிய கோவிலுக்கு இந்த மாதத்தில் சென்று வருவீங்க. நீண்ட நாளாக ஏதாவது பிரார்த்தனை வைத்திருந்தீங்க, வேண்டுதல் வைத்திருந்தீங்க அப்படின்னா கூட அதை ரொம்ப நாளாக நிறைவேற்றணும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த நீண்ட நாள் பிரார்த்தனையை இந்த மாதத்தில் நிறைவேற்றுவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். நிர்வாக திறமை சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிர்வாகத்தில் கூட மேல் அதிகாரிகளோட பாராட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கை இந்த மாதம் முழுவதுமே ஓங்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்டிலையும் சரி, நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு நபராக இந்த ரிஷபராசி அன்பர்கள் வலம் வர போகிறாங்க. குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் எல்லோராலும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நல்ல ஒரு மதிப்பு மிக்க நபராக வலம் வர போகிறீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு, வேலையில் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் புதிய வேலை கிடைக்கிறதுக்கு, வியாபாரத்துலலாம் பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். தோய்ந்து போன உங்களுடைய வியாபாரம் சுறுசுறுப்பாக இனி செயல்படும். வருகின்ற நாட்கள்லேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பங்குதாரர்கள், அதாவது கூட்டு தொழில் செய்கிறவங்க மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வேலைக்கு செல்கிறவங்களா இருந்தது அப்படின்னா வேலை இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இதில் வரையில் இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக நீங்களே பேசி சரி பண்ணுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். லாபமும் ஓரளவுக்கு சிறப்பாக இந்த மாதத்தில் இருக்குது. உத்தியோகம் செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிறு சிறு சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் அமையும். புதிய உத்தியோகம் தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு கூட நல்ல ஒரு சம்பள உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ, ஒரு மேல் அதிகாரி பதவியோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய ஆளுமை திறன் இந்த டைம் சிறப்பாக இருக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்தால் அந்த சின்ன சின்ன பிணக்கு பிரச்சனை இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சகோதரர் வகையில் கூட சின்ன சின்ன மன கஷ்டங்கள், மன சஞ்சலம் இதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் பேசியே சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சகோதரருக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த பங்குனி மாதத்தில் அனைத்து விஷயங்களுமே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் பெற்றுத்தரும். வருகின்ற நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களை நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும், நாங்கள் இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்கோம், எங்களுடைய கடன் பிரச்சனை தீரல, மனக்குழப்பம் தீரல, வீட்டிலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு மதிப்பு எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமான மனதார வழிபட்டுட்டு பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு கூடி வரும். அதே மாதிரி எங்களுக்கு சிவன் வழிபாடு முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஏழை எளிய நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்துட்டு வாங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி பேரிச்சம்பழத்தை தானமாக வழங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு அதை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். முடியாதவங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலே இருக்கிற வீடியோ கிளிப் கூட ஒரு சிவன் ஆலயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி. உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை, அந்த வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.